புதுச்சேரி மாநில வளர்ச்சி மற்றும் குறைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக அண்மையில் பொறுப்பேற்றுக் கொண்ட கிரண்பேடி அம்மாநில வளர்ச்சி மற்றும் குறைகள் குறித்து பொதுமக்கள் நாள்தோறும் 1 மணி நேரம் தம்மை சந்தித்து கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அறிவித்தார். இதையடுத்து நேற்று மாலை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆளுநர் மாளிகையில் கிரண்பேடியை சந்தித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அவற்றை கேட்ட ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் கொண்டு வந்த மனுவில் தமது கையெழுத்தை இட்டு அது சம்பந்தப்பட்ட துறை உயர் அதிகாரிகளிடம் கொடுக்கும்படி வழங்கியவர்களிடம் வழங்கினார். பாண்டிச்சேரியில என்னென்னலாம் டிராபேக்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி டூரிசம்ல அப்படின்றதுக்காக இவங்களை நான் பார்க்க வந்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு நர்வஸா தான் போனேன். பட் த வே அவங்க பேசின விதம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது. அதுவும் நான் முக்கியமா டூரிசம் பத்தி பேச வரேன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நமது லெப்டினன்ட் கவர்னர் அவர்களை சந்தித்தேன். அப்போ சந்திக்கும் போது அவர்கள் எஜுகேஷன் செக்ரட்டரியை போய் பார்ப்பதற்காக ஒரு தபால் கொடுத்திருக்கிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு போய் நாளைக்கு பார்க்க வேண்டும். எனக்கு இப்போது அவர்களை பார்த்தது ஒரு மன திருப்தியாக இருக்கிறது.